செம்மையா இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. நாங்க எதிர்பார்த்து வந்து அவங்க கொடுத்தது ஒண்ணு, நல்லா வேற மாதிரி பண்ணிருக்காங்க டைட்டில். ஓகேவா? இன்னொரு விஷயம், அதுல வட சென்னைன்ற ஒரு பேர் போட்டாங்களா, அவ்வளவுதான் ஃபேனை எக்ரிட்டாங்க ஃபுல்லா. சரியா இருந்தது, பக்காவா இருக்கு. அதான் ப்ரோ, இது வரைக்கும் அனிருத் வந்து எஸ்டிஆருக்கு இந்த படமும் மியூசிக் போடல. இப்ப இந்த மியூசிக் போடல, செம்ம எக்ஸைட்டா இருந்தது. அது ஃபுல் சர்வீஸ் பார்த்தோமா, இன்னும் எக்ஸைட்டட் செம்மையா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு இதுதான், எஸ்டிஆர் வந்துருந்தா கொஞ்சம் இன்னும் எக்ஸைட்டா இருக்கும் எல்லாருமே. நெக்ஸ்ட் டைம் எஸ்டிஆர் வர பார்ப்போம். ப்ரோ ப்ரோமோ வேற லெவல்ல இருந்தது. நான் ஆக்சுவலா வடச்சென்னை ரிலேட்டடா ஏதோ இருக்கும், சம்திங் இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன். பட் வேற லெவல்ல இருந்தது. ஒரு டச் வச்சிருக்காங்க. ஸோ தனுஷோட ஒரு சின்ன ஒரு கேமியாவும் இருக்கு. ஸோ அனிருத்தோட பிஜிஎம் வேற லெவல் ப்ரோ. நான் அனிருத் பிஜிஎம்காக தான் வந்தேன், எந்த லெவல்ல போட்டிருப்பான்னு சொல்லிட்டு வேற லெவல் எலிவேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ படம் வரும்போது இன்னுமே பயங்கரமா இருக்கும். தியேட்டர் வேற லெவல் ப்ரோ. மெர்சல் ஆக்சுவலா நான் தான் கத்துறேன்னு பார்த்தேன், என்ன தவிர எல்லாருமே கத்துறாங்க. அதை பார்த்து செம்மையான ஹாப்பியான. ஸோ தலைவனுக்காக இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்லோட இன்னைக்கு எனக்கு என்ன ப்ரோ கடைசியா சூப்பரா ஒரு மெசேஜ் சொன்னாரு. ஸோ இல்லாதவங்களுக்கு என் ஃபேன்ஸ் எல்லாம் என் ரத்னம் வந்து அன்னதானம் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு அன்னதானம் பண்ண நீங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு. அவ்வளவு அழகா கொடுத்திருந்தாரு. ரொம்ப எக்ஸைட்டட். பட் வந்து என் தலைவனை வந்து இப்படி பாக்குறது வந்து செம்ம ஹாப்பி. நான் எக்ஸைட் பண்ணதை விட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? என் தலைவனை வந்து அந்த பேக் ஷாட் ஒண்ணு இப்படி திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஷாட் ஒண்ணு சத்தியமா சொல்றேன், எக்ஸைட்மெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஜிவி கூட ஆக்சுவலா ஒரு நல்ல மியூசிக் போடுறது இல்லைன்னு சொல்ல ஒரு தப்பு சொல்ல. பட் அனிருத் வந்து வச்சு செஞ்சிருக்கா. அவர் சொன்ன மாதிரி கம்பேக் வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? 100% வர்த். செம ஃபயரா இருந்துச்சு. அது எஸ்கேஆர் அவரோட பங்க் லுக்ல அவர் நடந்து வர அந்த ஸ்டைலே வந்து ஸ்டார்டர் பிளாஸ்ட் தனுஷ்னு சொல்ற அந்த ஒரு வசனம் வந்து அவ்வளவு ஸ்டார்டர்லாம் செம தெரிக்கிச்சு. செம வைப்பு, வேற லெவல் வைப்பு. அதுவும் டிஆர் அண்ணா வந்து கிளாப் வச்சு தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் செம வைப்பு வேற லெவல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து யார் கத்தி வேற லெவல் ஆரவாரம் பண்ணோம். அதுக்கப்புறம் தானு சார் வந்து கத்தாம பொறுமையா மியூசிக்கோட டைலாக் கூட பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பொறுமையா பார்க்கும்போது அதுவும் அனிருத் அவரோட மியூசியம் பிளாஸ்ட் செதுக்கிட்டாரு. ப்ரோமோ செமையா இருந்துச்சுண்ணா. 5 நிமிஷம் ப்ரோமோ தான், ஒரு படம் பார்த்துட்டு ஏதோ அந்த மாதிரி ஃபீல் காமிக்குது. வெற்றிமாறன் சம்பவம், அனிருத் சம்பவம், சிம்பு சம்பவம் ஒன்னா பார்த்தாச்சு. மூணு சம்பவத்தையும் ஒன்னா பார்த்தாச்சுண்ணா. செமையா இருந்துச்சு. மியூசிக் தான் பெஸ்ட். மியூசிக் வேற லெவலா இருந்துச்சு. ப்ரோமோ ஓகே, நல்லா மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா பாரடைஸ் பீஜம் மாதிரியே இருந்துச்சு. சனா போட்டுனா உங்களே அனிருத் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சனா போட்டுனா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிட்டாப்ல, அந்த ஸ்டாண்டர்ட் ரீச் ஆகலன்றது எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ், ப்ரோமோ, அந்த ஹைப் மூமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மியூசிக் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ப்ரோமோ வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளவு வெறியா இருக்கு ப்ரோ. ஓகேவா? நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா தலைவனை வந்து 2023 தான் கடைசியா 10 தலை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசா படம் வரல. அதுக்கப்புறம் சரி 2 வருஷம் வந்து எஸ்டிஆர் வந்து ஆடியன்ஸை வந்து காய விட்டாரு. சரி 5 நிமிஷம் ப்ரோமோ எப்படி இருக்கும், ஒரு இதாக நான் சரி கம்மியா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போவோம். சரி எப்படின்னு உள்ள போனா பாருங்க, வேற லெவலா இருக்கு சீரியஸா. எஸ்டிஆர் அந்த ஃபர்ஸ்ட் இதே காமிப்பாங்க பாருங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி அது எப்படி வந்து வடச்சென்னையில வெற்றிமாறன் வந்து வடச்சென்னையில தனுஷ் ஒரு மாதிரி தான் காமிச்சிருப்பாரோ அது மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்லைடே போட்டாங்க, வேர்ல்ட் ஆஃப் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் வடச்சென்னைன்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவு ரா ரெஸ்டிக்கா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அனிருத்தோட மியூசிக் வந்து எனக்கு வந்து குழப்பமா இருந்துச்சு பர்சனலா சொல்ல போனோம்னா. எப்படின்னா வந்து வெற்றிமாறனே அது அப்புறம் எஸ்டிஆர் அப்புறம் வந்து அனிருத் இந்த மாதிரி காம்போ சொல்லும் போது டிஃப்ரெண்டா இருந்துச்சு எனக்கு. சரி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு யோசனையில தான் போனேன். அப்புறம் பார்க்கும் போதுதான் வந்து தெரிஞ்சிச்சு பரவாயில்ல, சரி கண்டிப்பா வந்து அனிருத் வந்து ஒரு சம்பவம் பண்ணிடுவாரு அந்த மாதிரிதான் தோணுச்சு எனக்கு. 5 நிமிஷம் ப்ரோ, நான் வந்து இன்னும் 10 நிமிஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோமோ தான் இருந்தாலும் வந்து இன்னும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கம்மி ப்ரோ. 2 வருஷம் ஆடியன்ஸ் வந்து காய விட்டு 5 நிமிஷம் எப்படி ப்ரோ இது? இன்னும் வேணும்ட்டு அவ்வளவுதான் இருக்கு. இன்னும் இப்பயே வந்து ஹைப் வந்து எங்கேயோ இருக்கு. நான் கம்மியா தான் ஹைப் வச்சுட்டு வந்திருந்தேன். இந்த ப்ரோமோ வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஹைப் இப்ப அங்க இருக்கு. இப்ப அவ்வளவு தூரம் இதா இருக்கு. இப்ப கண்டிப்பா வந்து சொல்றேன், அரசு வடச்சென்னை மாதிரி நல்லா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா வந்து வேற லெவல்ல வந்து போயிடும். ஓகேவா?